தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சக்தி கொண்டவர்களாக இயங்க அந்த வழிகள் எங்களை வலிமையாக்கி இருக்கிறது. கண்டிப்பாக 2011 வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனியாக களம் கண்ட வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அபரீதமான ஒரு வளர்ச்சி சக்தி எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஏன்னா ஒட்டுமொத்தமான வாக்கு வங்கியும் சிங்கிளா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடைத்த போது முதல் தேர்தலில் 8.33 அதுக்கு அடுத்து 10.38% வாங்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சக்தியாக தெரிஞ்சது. 2011க்கு பிறகு நாங்கள் கூட்டணி என்று சென்ற பிறகு நாங்கள் போட்டியிடும் தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை இதில் சேராதது. அப்போ கேப்டனும் சரி பல சவால்கள், அதாவது கூடையே இருந்து கேப்டன் சந்தித்த துரோகங்கள், எதிர்கட்சி தலைவரான 3 மாதத்தில் அவர் யாரெல்லாம் நம்பி எம்எல்ஏ பதவி கொடுத்தாரோ அவர்கள் எல்லாம் கேப்டன் முதுகில் குத்திட்டு அவர்கள் செய்த துரோகம், அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய ஒரு சர்க்கிளை கேப்டனுக்கும் தேமுதிகவும் கொடுத்துச்சு. அன்னைக்கு கொடுத்த அந்த கேப்டனுக்கு கொடுத்த அந்த வழி தான் இன்னைக்கு அவரை ஹெல்த் கண்டிஷன்லையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ஆனால் கேப்டன் யாருடனும் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற உறுதியோடு இருந்தார். ஆனால் கூட்டணி வச்சோம், எதிர்கட்சி தலைவரான ஆனோம். அதற்கு பிறகு வந்த கூட்டணிகள் சரியாக அமையல. எப்பவுமே அரசியலையும் சரி வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெறுவது ஒன்று தான் வரலாறாக இருக்கும். நாம் சந்திக்கிற தோல்விகளோ நாம் சந்திக்கின்ற எதிர்ப்புகளோ வரலாறாக மாறாது. அதனால் இதுவரைக்கும் நாங்கள் வெற்றிகளையும் பார்த்துட்டோம், தோல்விகளையும் பார்த்துட்டோம். இனி வருங்காலம் எங்களை நம்பி இருக்கின்ற கோடான கோடி தொண்டர்களுக்காக நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி வியூகம் ஒன்றே மட்டுமே அமைப்போம். அதில் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது நான் பல தடவை பல பிரஸ் மீட்ல உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாரும் கேட்டிருக்கீங்க கேப்டன் எப்போ வருவாங்க, எப்போ உங்கள் அடுத்த கட்ட கட்சியினுடைய அடுத்த கட்ட பணிகள் என்ன அப்படின்னு நீங்க எல்லாரும் தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு 1 இயரா இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நானும் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உட்கட்சி தேர்தல் முடிந்தவுடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் செயற்குழு பொதுக்குழு நடக்க இருக்கிறது. அன்றைக்கு தலைவர் அவர்கள் செயற்குழு பொதுக்குழுவில் கலந்து கொள்வார், முக்கியமான அறிவிப்புகளை தருவார் என்று நான் ஏறக்குறைய ஓராண்டு காலமாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது திடீர்னு எடுத்த முடிவோ திடீர்னு எடுத்த ஒரு விஷயமோ கிடையவே கிடையாது. ஆக்சுவலி உங்களுக்கு நான் பிராங்கா சொல்லணும்னா 10ஆம் தேதி தான் நம்ம ஃபர்ஸ்ட் செயற்குழு பொதுக்குழு அறிவிக்கிறதா இருந்தோம். அதற்கான ஏற்பாடுகள் அத்தனையும் தலைமை கழகத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு.